ஸ்டேட்டஸ். இன்கம் டேக்ஸில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம பார்ப்போம். இது வந்து ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸுக்கும் நம்ம பாஸ்போர்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீ ஃபாரின் பாஸ்போர்ட் கூட இருக்கலாம், இந்தியன் பாஸ்போர்ட்டும் இருக்கலாம். இந்தியாவில் எவ்வளோ நாள் இருக்க, இந்தியா விட்டு எவ்வளோ நாள் இருக்க, அதுதான் முக்கியம் உனக்கு. இது எதனால் முக்கியம் அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு தான் உன்னுடைய உலகத்தில் இருக்கிற இன்கம் எல்லாம் டிசைட் ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு, நம்மளாம் இந்தியாவில் தான் இருக்கோம், 365 நாள் இந்தியா, நம்மளாம் ரெசிடென்ட் இந்தியன். நம்ம ஆன்லைனில் என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க் பண்ணுறோம், ஏதோ ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோம், இதை இங்கேருந்து அனுப்புகிறோம், அவன் நமக்கு பணம் தரான், அது டேக்ஸ் டிடக்ட் பண்ணி தரானோ தரலையோ, அது அந்த கண்ட்ரியினுடைய சமாச்சாரம். இந்தியாவில் நமக்கு வந்து அது இன்கமாக இல்லையா அப்படின்னா, நான் வெளிநாட்டில் சம்பாதிச்சது இந்தியாவில் ஒன்றும் நான் சம்பாதிக்கல, அதில் இன்கம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிறவங்க உலகத்தில் எந்த இடத்துல சம்பாதிச்சாலும், இங்கே உட்காந்து சம்பாதிச்சாலும் அதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும். சரி, இன்கம் டேக்ஸ் கட்டலாம், அந்த கண்ட்ரிலையும் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிட்டான், இந்த கண்ட்ரிலையும் கட்டணும்னா 2 தடவை கட்டணும் இல்லையா? அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 120 கண்ட்ரியில் போட்டிருக்காங்க, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். யாராவது என்னுடைய சிட்டிசன் வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு அதில் வந்த இன்கமில் நீங்கள் டேக்ஸ் பிடிச்சிங்கன்னா, நான் அந்த டேக்ஸுக்கு நான் வந்து இந்தியாவில் மறுபடியும் கட்ட வேண்டாம், நான் ஒரு ரிபேட் கொடுத்துட்றேன். அந்த ரிபேட்ன்றது 3 விதமாக இருக்குது. ஃபுல் எக்ஸம்ஷன், பார்ஷியல் எக்ஸம்ஷன், ரிபேட் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு ஹெட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டில் நம்ம ஒவ்வொரு கண்ட்ரியும் பார்ப்போம். ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க. சிலர்லாம் ஒரே மாதிரி இருக்கும், சிலருக்கு மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது இன்கம்மை பொறுத்து இருக்குது. அதனால் ஒருத்தர் வந்து இந்தியாவில் டேக்ஸு வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது, இந்தியாவில் சம்பாதிச்சா டெஃபினட்டாக டேக்ஸு, இந்தியாவிலேயே இருக்கிறவங்க வெளிநாட்டில் சம்பாதிச்சா இந்தியாவில் டேக்ஸ் கட்டணும். அங்கே கட்டினா இங்கே ரிபேட் எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இங்கே கொஞ்ச நாள், கொஞ்சம் வருஷம் கூட இருக்காங்க. சில பேர் 1 வருஷம் இங்கே இருப்பாங்க, சில திடீர்னு அங்கே போயிடுவாங்க, அப்புறம் அங்கே கொஞ்சம் இருப்பாங்க, இங்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறவங்க வந்து எந்த கண்ட்ரியில் டேக்ஸ் கட்டுறாங்க, எந்த கண்ட்ரியில் ரெசிடென்ட், எந்த கண்ட்ரியில் வந்து நான் ரெசிடென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டே, அந்த ஊரில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது யாருன்னா இந்தியா மட்டும் போடல, OECD அப்படின்னு ஒன்று இருக்குது, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட்னு யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு குரூப். அது அவங்க என்ன பண்ணுறாங்க, த்ரூ அவுட் த வேர்ல்டு எல்லாருக்கும் வந்து சமமாக இவங்க செய்கிற இன்கமில் டேக்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகணும். அது எந்த மாதிரி இருந்தால் அது மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் உட்காந்து டிசைட் பண்ணி இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்னு போட்டிருக்காங்க. அது பிரகாரம் தான் நம்ம போகிறோம். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கண்ட்ரியில் ரெசிடென்ட்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த கணக்கு. யார் வந்து 182 நாள் அதுக்கு மேலே, 182 உண்டு, அதுக்கு மேலே 182 அண்ட் அபவ் இருக்காங்களோ அவங்க அந்த கண்ட்ரியினுடைய டேக்ஸ் ரெசிடென்ட். இதே மாதிரி அந்த கண்ட்ரி வெளியூர் கண்ட்ரி இருக்காங்கல்ல அவங்களும். இதில் 2 டைப் ரேகல் அப்படின்னா, இது 182 டேஸ் ஆர் மோர் இந்த வருஷம். பாஸ்போர்ட்டில் வரும்போது என்ட்ரி இன்டு த கண்ட்ரி, எக்ஸிட் ஃப்ரம் த கண்ட்ரி போட்டிருப்பான். ராத்திரி 11:55, 12 மணி தான் இங்கிலீஷ் கணக்கு, 12 o'clock அதுதான் அவனுக்கு டேட் கணக்கு த்ரூ அவுட் த இயர். ராத்திரி 11:55 உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் கஸ்டம்ஸில் அரைவல் அப்படின்னு போட்டாங்கன்னா 12 மணிக்கும் அதுக்கும் 5 நிமிஷம் தான் வித்தியாசம். இட் இஸ் கவுண்டட் ஆஸ் 1 டே. சார் நான் 5 நிமிஷம் தான் சார் இருந்தேன் அப்படின்லாம் கணக்கு கிடையாது, கரெக்டாக போடுவோம். அதே மாதிரி ராத்திரி 11:55 அங்கே போய் சேர்றேன், எங்கே அங்கே ஏர்போர்ட்டில் ஏதோ ஒரு கண்ட்ரி, நியூயார்க்கோ யாருக்கோ என்ட்ரி அங்கே போடுறேன். இட் இஸ் கவுண்டட் ஆஸ் 1 டே. ஸோ அரைவல் இன் தட் கண்ட்ரி அண்ட் டிபார்ச்சர் இந்த கண்ட்ரி, ஈவன் 5 நிமிஷம் இருந்தாலும் இட் வில் பி கவுண்டட் ஆஸ் 1 டே. அதையும் நம்ம சேர்த்துக்கணும். இது எப்போ அப்படின்னா கரெக்டாக அந்த டைப் பிரேக்கர் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஊரில் வந்து ஏப்ரல் டு மார்ச் ஃபினான்ஷியல் இயர். ஏப்ரல் 30 நாள், மே 31, ஜூன் 30, ஜூலை 31, ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 30. மொத்தம் எவ்வளோ நாள் ஆச்சு? செப்டம்பர் 30 இருக்குல்ல, இவர் செப்டம்பர் 29 கிளம்புறார், அங்கேருந்து வெளிநாட்டிலையும் கிளம்புறார். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், மொத்தமாக அங்கே இருந்துட்டேன். இனிமேல் இந்தியாவில் நான் கால் வச்சா நான் வந்து நான் ரெசிடென்ட் 183 நாள் வந்துட்டு 182 ஆர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நாள் வந்து வராது. அவருடைய பேர் கரெக்டாக ராத்திரி 11:55 இறங்குது. அப்போ என்னாகும், இட் வில் பி கவுண்டட் ஆஸ் 1 டே. அதனால் எல்லாரும் வரும்போது இந்த கேல்குலேஷனை பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபாரினர்ஸ்லாம் போகிறவங்க வரவங்கலாம் பார்த்துணும். அதே மாதிரி சீலா பாலா அவங்களுக்கு வந்து பாலசுப்ரமணியம் போன வருஷம் இங்கே இருந்தார், அதுக்கு முந்தின வருஷம் வெளில இருந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தார், அதுக்கப்புறம் மறுபடியும் போனார். அவர் வந்து ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டாக இருந்தால் ஒரு 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று 182 டேஸ் ஆர் மோர் இன் 24-25. ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணுவோம். ஒரு வருஷம் ரெசிடென்ட்டாக இருக்கலாம், ஒரு வருஷம் நான் ரெசிடென்ட்டாக இருக்கலாம். அதனால் ஒவ்வொரு வருஷம் கால்குலேட் பண்ணுவோம். வெளிநாட்டு போகிறவங்களும் அவங்க பாஸ்போர்ட்டில் அவங்களுடைய எழுதி கொடுக்கணும், எக்ஸிட் இந்தியா, என்ட்ரி இன்டு இந்தியா. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரி, இதில் இல்லை, நான் 182 டேஸ்க்கு கீழே தான் இருக்கேன். இங்கே வாங்க, 60 days ஆர் மோர் டியூரிங் த இயர் அண்ட் 365 days மோர் இந்த 4 years. இதில் வந்து நீ உள்ளே வந்துட்டனாலும் யூ ஆர் ரெசிடென்ட் இன் இந்தியா.
இது யாருக்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, சில பேர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வந்து சம்பளத்துக்காக போவாங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போவாங்க. அப்போ அவங்களாம் வந்து ரெசிடெண்ட்டாக நான் ரெசிடெண்ட்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இதே மாதிரி நம்ம போடுவோம். 60 நாள் ஆர் மோர். 60 நாள்னா அவனுக்கு என்ன வருது? மார்ச் 31, பிப்ரவரி 28, 59 நாள் ஆச்சா. அதுக்கப்புறம் ஜனவரி 31. ஜனவரி 31க்கு முன்னாடி யாராவது போகிறாங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்துடுவாங்க. 365 days போல் லாஸ்ட்டு 4 years. எப்போதும் வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கே தான் இருப்பாங்க, திடீர்னு கிடைக்கும் போது. ஆனால் அவங்க ஜனவரி அந்த ட்ரையில் போகிறாங்கன்னா, இல்லை பிப்ரவரியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ less than 60 days, then he becomes non-resident. அதாவது இந்தியன் இன்கம் இஸ் டேக்ஸ்டு, குளோபல் இன்கம் இஸ் நாட் டேக்ஸ். எது டேக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது இந்த சிஸ்டம் இருக்குது. அடுத்த போர்டில் இந்த ஸ்டேட்டஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் எதெல்லாம் டேக்ஸ் ஆகும்னு நம்ம சொல்லலாம். இது முதல் டெஸ்ட். இது ரெண்டுமே இல்லை, நான் ரெசிடென்ட். இதில் ஏதாவது ஒன்று எஸ். இங்கே வாங்க, இது இன்னொரு டெஸ்ட்டு. என்ன அப்படின்னா, ரெசிடெண்ட்டில் 2 இருக்குது. ஆர்டினரி ரெசிடெண்ட், நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட். இந்த எஸ்ன்னா இவங்க வந்து இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இவங்க லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 2 வருஷம் ரெசிடெண்ட்டாக இருந்துக்கணும். இந்த டெஸ்ட்டு எஸ் சொல்லணும். அண்டு இது ரெண்டாவது. அண்ட் 730 days, அதாவது 2 வருஷம் லாஸ்ட்டு 7 இயர்ஸில். 10 வருஷத்தில் 2 வருஷம் இருக்கணும், 7 வருஷத்தில் 2 வருஷம் இருக்கணும். இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனான்னா அவன் லோக்கல் ஆடு. இவர் வந்து பாதி லோக்கல் ஆடு, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட். இவர் நம்ம ஊர் ஆடே கிடையாது. இது எப்படின்னா ஒரு கணக்கு போட்டு சொல்லலாது, அதான் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஆகும். இது தெரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு வந்து எப்போ வெளில போகிறாங்க, எப்போ உள்ள வராங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வெளிநாடு யாராவது முதல்ல யாராவது வந்தாங்கன்னா புதுசாக நீங்கள் வெளிநாடு போட்டுருக்காங்க கேட்டுருங்க. அவன் பிஸ்னஸ்க்காக போகலாம், சேலரிக்காக போகலாம், இல்லை அவங்க பொண்ணு இருக்குது, பையன் இருக்குது, யாராவது நான் சும்மா போய்ட்டு வந்தேன் சேருவான். அதெல்லாம் கேட்டிங்கன்னா லோக்கலில் இந்தியனா நான் ரெசிடென்ட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். இருந்தால் ஃபஸ்ட்டு ரெசிடென்ட்டாக நான் ரெசிடென்ட்டாக நாட் ஆன்லி ரெசிடென்ட்டாக. ரெசிடென்ட்டாக இருந்தால் அந்த ஹோல் வேர்ல்டு இன்கம் நீங்கள் இருக்கலாம். உனக்கு வந்து வெளிநாட்டில் வந்து நீ இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணி எல்லாம் வருது. த ஹோல் ஆஃப் த இன்கம் இஸ் டேக்ஸ்ட். அவன் டிடிஎஸ் பிடிக்கல, அதுக்கெல்லாம் கவலை இல்லை. அந்த ஊரில் அவனுக்கு டேக்ஸ் பிடிச்சிருந்தா இந்த ஊரில் ரிபேட் உண்டு. ஆனால் அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். அதுதான் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட். இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் யார்கிட்டலாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இவர் போன கண்ட்ரி அதுவாக இருந்தால் உண்டு. சப்போஸ் அது இல்லைன்னா கூட உங்களுக்கு ரிபேட் உண்டு. அது இன்னொரு செக்ஷன் இருக்குது. 2 டிடிஏ இருக்குது, டிடிஏ இல்லை, 2 செக்ஷன் இருக்குது. கவர்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ரெசிடென்ட், நாட் ஆன்லி ரெசிடென்ட். இவங்கெல்லாம் யாருன்னா துபாயில் வந்து வேலை செய்கிறாங்க ஒரு 20 வருஷம் 25 வருஷம். நம்ம இவருக்கல்ல லோகநாதன் ஒருத்தர், அவர் 25 வருஷம் வந்து அபுதாபியில் வேலை செஞ்சார். 58 வயசு ஆகிட்டு இருக்குது. இங்கே போகலாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் பணங்கள்லாம் கொடுத்து போய்ட்டு வாங்க. இனிமேல் அங்கே சிட்டிசன்ஷிப்லாம் கிடையாது. இங்கே வந்துட்டார் அவர். இப்போ RNOR அவர். ஏன் அப்படின்னா வெளிநாட்டில் பலகாலம் வேலை செஞ்சு இந்தியாவில் வரவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. நான் 20 வருஷம் துபாயில் இருக்கேன்னா நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்தியாவுக்கு வரப்போறேன்னு நான் சும்மா கை கட்டிருக்க முடியும். அவங்களுக்கு வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். இது லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஜெர்மனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ரீலி ட்ரான்ஸ்ஃபரபிள் டாலர், பவுண்ட் ஸ்டெர்லிங் இவங்கெல்லாம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்கனால எங்கே ப்ராஃபிட் அதிகமாக அங்கே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்தியா வந்துருவாங்க. இந்தியா வந்துட்டு என்ன பண்ணால் எப்படி போகுது, என்ன சமாளம் பார்த்துட்டு விற்கலாமா வேணாமா, இல்லை அப்படியே இருக்கலாமா. சில பேருக்கு ஆன்யூட்டி வரும். ஆன்யூட்டியில் நம்ம LIC ஆன்யூட்டி போடல, அதே மாதிரி அந்த ஊரில் கூட இன்சூரன்ஸ் ஆன்யூட்டி இருக்குது. அது மாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். 60 வயசு 70 வயசு டில் டெத் சில கூட வரும். அந்த பணம் தான் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கன்செஷன் என்ன கொடுக்கலாம்னா, நீ இந்தியாவில் வந்து லேண்ட் ஆன 3 வருஷத்துக்கு உன்னுடைய ஃபாரினில் போட்டிருக்கல இன்கம் அது டேக்ஸ் கிடையாது. அந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடணும். எதை குடும்பம் வைக்கணும், எதை அப்படியே வச்சுருக்கணும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து ஃபாரின் அசட்ஸ் ஹெல்டு பை அன் இந்தியன் ரெசிடென்ட். ITR டூல் வருதுல்ல, அசட்ஸ்லாம் என்ன அப்படின்னா பணமாக இருக்கலாம், அசையா சொத்தாக இருக்கலாம், ஒரு கம்பெனியில் பார்ட்னராக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம், ஒரு ட்ரஸ்ட்டில் ட்ரஸ்டியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் தான் யூ ஹேவ் டு டிக்ளேர். அது இதுக்காக தான். ஏன்னா இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எவ்வளோ வச்சுக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, வச்சுக்கலாம். ஆனால் அந்த இன்கமை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறியா, இன்கம் இல்லைனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ரெசிடென்ட் இந்தியன் ஹோல் வேர்ல்டு இன்கம் இஸ் டேக்ஸ். அங்கே என்ன டேக்ஸ் பிடிச்சாலும் அங்கே வந்து ரிபேட் பண்ணிக்கலாம். இது இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்த OECDயில் யாரெல்லாம் சைன் பண்ணுற 120 கம்பெனி எல்லா கம்பெனியும் ஒரே சட்டம் தான். RNOரும் இதுவும் என்ன அப்படின்னா நோ டேக்ஸ் ஆன் ஃபாரின் இன்கம் அப் டு 3 இயர்ஸ் ரிட்டர்னிங். ஆனால் லோக்கல் இருந்தால்தான் அவருக்கு டேக்ஸ். நான் ரெசிடென்ட் இந்தியன், அவர் இந்தியாவில் இருக்கிற இன்கம் மட்டும்தான் டேக்ஸ். துபாயில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, சார்ந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து எதாவது வந்து என்ன பணம் வந்துன்னா இட் இஸ் நாட் டேக்ஸ். இதில் வந்து ரிசீவ்டு சோர்ஸில் இருக்குது. எல்லாத்துக்குமே ரிசீவ்டு சோர்ஸ் இருக்கும். இந்த ரிசீவ்டு சோர்ஸ் தான் என்ன அப்படின்னா அவன் சொல்கிறான். இப்போ நான் ரெசிடென்ட் இந்தியன் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, இந்தியாவில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க. ஃபிக்ஸடோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ அது வந்து இந்தியாவில் ரிசீவ்டு.
நீ ரிசீவ் பண்ணல, உங்கள் அக்கௌண்ட்டில் ரிசீவ் போட்டாங்கல்ல, அப்போ ரிசீவ்டு இட் இஸ் டாக்ஸ்ட் இன் இந்தியன் டாக்ஸேஷன். சோர்ஸ் இது என்ன அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கோம், நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு சர்வீஸ் வாங்குறோம்னா எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், டாக்டர் இருக்கார், அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கன்சல்டேஷன், இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி இருக்குது, ரிப்போர்ட்லாம் டெலிமெடிசின் சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அமெரிக்கன் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு இந்த டெஸ்ட்லாம் எடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரார், இது இந்த மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி மெடிசன் நீங்கள் பண்ணுங்கன்னு. இது ஒருத்தர் வந்து வசதி உள்ளவர், ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி இருக்குது, இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்குது, நமக்கு இந்தியன் ருப்பியில் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ அந்த டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும். இவர் வந்து ரொம்ப பணக்காரர், அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவர் பணத்தை வந்து அமெரிக்கன் டாலரில் வச்சிருக்காரு, அங்கேருந்து அவர் கொடுக்குறாரு அந்த டாக்டருக்கு. இப்போ வந்து டாக்டருக்கு அது இன்கமா இல்லையா, இந்தியன் டாக்ஸ் லாஸில் அது இன்கமா இல்லையான்னா, இட் இஸ் அன் இன்கம் ஃபார் ஃப்ரம் சோர்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் இருந்தாலும் ரூபாய் பே பண்ணியிருப்பார்ல, இந்தியன் சிட்டிசன் தானே அவர், ஆனால் அவருடைய வசதிக்கு ஃபாரின் சோர்ஸில் வந்து பணம் வச்சிருக்காரு, அங்கே அவர் பே பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும், டிடிஎஸ் ப்ரொவிஷன் வரும். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இங்கே சர்வீஸ் பண்ணுறோம், அதை என்ன பண்ணலாம், டிடிஎஸ் பிடிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த கம்பெனியில் என்ன சோர்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி. அதனால் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் பண்ணுற சர்வீஸுக்கான பணம் உள்ளே வந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, அது இந்தியன் டாக்ஸேஷனுக்கு உட்பட்டது. அதுதான் சோர்ஸ்னு சொல்லலாம். ரிசீவ்டு தான் இந்தியாவிலே எல்லாம், என்ட்ரிஸ் எல்லாம் கிரெடிட் டெபிட் எல்லாம் இந்தியன். சோர்ஸ் தான் என்ன அப்படின்னா, இந்தியா சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டில் அந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணது, இதுதான் சோர்ஸ். இது ஒரு 4-5 கடன் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இது ஒரு வெளியேற வந்து சில பேருக்கு வரும். பட் அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது. அவங்களும் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளோ ஆழமாக நம்ம கேட்க முடியுமா கேள்வி அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஏன்னா சில பேர் வந்து வெளிநாட்டு சமாச்சாரமே பாஸ்போர்ட்டை கேட்டாலே நீ எது கேட்குற அப்படின்றாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்கான், யாரெல்லாம் வெளிநாட்டில் இன்கம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்குறோம். ஃபாரின் இன்கம் எங்கே டிஸ்க்ளோஸ் ஆகிட்டா, ஃபாரின் அசெட்ஸ் இந்த ரிட்டர்னில் பண்ணியிருக்கியா. அதனால் இது மேட்ச் பண்ணும்போது ஏதாவது மிஸ் மேட்ச் இருந்தால் ஹெவி பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டி வந்து கோர்ட்லேயும் என்ன சொல்லிட்டான், கரெக்ட்னு சொல்லிட்டான், 10 லட்ச ரூபா பெனால்ட்டி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம கேட்போம். இப்போ இந்த ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், நாட் ஆன்லி ரெசிடென்ட், இந்த இதை வந்து எல்லாருக்கும் இந்த கேள்வி கேட்க வந்து யாராவது வந்தாங்கன்னா, இந்த 24-25 வெளிநாடு போனீங்களா, எவ்வளோ நாள் வெளிநாடு போகிறீங்க, உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ட்ரி எக்ஸிட் இருக்கா, நம்ம கேட்க வேண்டியது நம்ம கடமை. கொடுத்தா எடுக்கலாம், கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒன்று பண்ணலாம், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அஸ்யூம்டு ஆர் கொஸ்டின்டு டீட்டெயில்ஸ் ஓரலி கிவன். எங்கேயாவது ஒரு இடத்துல டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. ஏன்னா நாளைக்கு இருந்தால் ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த வருஷத்துக்கு ஒரு நோட்டீஸ் வந்துன்னா நேராக இங்கே வந்து, சார் அன்றைக்கே நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அப்போவே சொல்லியிருப்பேன், எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம கொடுத்தால் வாங்கி செய்யலாம், கொடுக்குறியா அவங்க கொடுக்கலன்றதை ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா டாக்குமெண்டேஷன் தான் இனிமேல் இட் வில் ஸ்பீக். நம்ம வந்து அவங்ககிட்ட எவிடன்ஸ், கிளைண்ட் இஸ் அ கிளைண்ட், நம்ம வந்து எல்லாத்தையுமே எழுதி வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி இவர் வந்தார், யார் அந்த இவர் வந்தார், அஜய், அது பேர் என்ன, ஜாப்பூரில் இங்கே இருக்காரு ஃப்ளாட்ஸு. அவர் வந்து ஃபாரினில் வந்து ஈசாப் கொடுத்துருக்காங்க, அதானே ஈசாப் அவர் அப்படியே வச்சுருக்காரு. அது வந்து ஸ்டில் ஹோல்டிங், அது சின்ன அமௌண்ட்டு தான் ஈசாப், அது விற்கலை. அவன் உடனே நோட்டீஸ் விட்டான், அவனுக்கு எப்படி தெரியும் தெரியல, ரிவைஸ் ரிட்டர்ன் தேர் இஸ் மிஸ்மேட்ச் தான். ஏன் அப்படின்னா 26 ஏதோ வந்துருக்கு போல, இல்லை அவன் எம்ப்ளாயர் பர்க்கு சைட்னு போட்டான். ஆனால் நீ ஃபாரினுடைய இருக்கே அவனுக்கு பர்க்கு சைட்ஸில் நீ ஏன்டா டிக்ளேர் பண்ணுங்க, உடனே ஓடி வந்தாங்க, நம்ம போட்டோம். நம்ம இந்த வருஷம் கண்டினியூ பண்ணுறோம். இந்த வருஷம் மறுபடியும் என்னன்னா, கேஷ் டெபாசிட் 16 lakhs, சம்பளம் 13 லட்சம், கேஷ் டெபாசிட் 14 லட்சம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வேர் இஸ் தி கேஷ், சோர்ஸ் ஆஃப் கேஷ் அப்படின் போது நம்ம பண்ணோம். அதனால் நம்ம சொல்லிட்டோம், ஐயா நீ கொடுத்தா நான் செய்கிறேன், இது ஒரு சிக்கல் இருக்குது, கொடுக்குற அப்புறம் பார்த்துக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன போதும் எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது, நாளைக்கு வந்து நீ கேட்கவே சொல்லக்கூடாது. அதனால் யூ புட் இட் இன் ரைட்டிங் வாட் இஸ் த டீட்டெயில்ஸ். அவங்க வந்து கொடுக்குறதும் கொடுக்காதான் அவங்க இஷ்டம் அவங்களுக்கு. பட் நாளைக்கு நம்ம வந்து யூ ஹவ் நாட் டோல்ட் மீ அப்படிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்க. உடனே உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இருக்குல்ல, நம்மளுடைய ஒர்க்கிங் நோட்டில் அது நீட்டாக எழுதிருங்க. வில்மேன்லையும் அது மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி எதாவது இருந்தால் அதுலேயும் போட்டுருங்க. அது மாதிரி எதாவது இருக்கா, நம்ம யூனியனில் இடம் இருக்குது, நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது, மற்றவங்களுக்கு தான் தெரியாது. அதேமாதிரி வில்மேனில் வந்து நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது நமக்கு மட்டும் தெரிகிற மாதிரி எதாவது இருந்தால் அதை போட்டு வச்சுங்க. ரெக்கார்ட்ஸ் ஒன்லி ஆஸ் பர் தேர் அட்வைஸ், இல்லை நோ ரெக்கார்ட்ஸ் கிவன். அதனால் வி ஷுட் ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப். எல்லாம் வந்து ஓடலாம் சொல்லிட்டா, நான் ஃபோன்லேயே சொல்லிட்டேன், அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாரு, அவர் தலையாட்டாரு, இதெல்லாம் வேண்டாம். ரெக்கார்ட் பண்ணுங்கள். நம்ம ரெக்கார்ட் பண்ணது பொய்ன்னு அவங்க சொல்லிட்டாலும் அதுக்கு கவலை இல்லை, நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணி அவர் காலில் போட்டோம். சார் நீங்கள் இவ்வளோ தான் சொன்னீங்க, நெகட்டிவாக சொல்லலாம்.